அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் காசிக்கு போயிட்டு வந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் காசிக்கு போய் 1 வருஷம் ஆகுது. அந்த வீடியோவை போடணும்னு இருந்தேன், போட முடியல. இப்போ தான் போட முடிஞ்சுது. அதை பற்றின ஒரு சிறு தொகுப்பு நீங்களும் பாருங்கள். காசி யாத்திரை போகணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நடமாட்டம், நம்மளுக்கு உடலில் பலம் இருக்கும்போதே, காலில் நடமாட்டம் இருக்கும்போதே போயிட்டு வந்துடுங்க. அப்படி இருந்தும் கூட்டம் அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டே நல்லாயிருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதுதாங்க கங்கா நதி, கங்கா ஆரத்தி. समस्त देवी देवताओं की जय, समस्त संत महात्मा ऋषियों की जय. முக்கடல் சங்கமிக்கிற இடங்க இது. கங்கா, யமுனா, சரஸ்வதி மூணும் இந்த இடத்துல, ஒரே இடத்துல, இந்த இடத்துல தான் கலக்குதுங்க. இங்கே தான் திதி கொடுக்கறது, சங்கல்பம் செய்கிறது, சாங்கியம் செய்கிறது எல்லாம் இங்கே தாங்க பண்ணுறாங்க. காசியில் கங்கா நதியிலையும் பண்ணுறோம், இங்கே யமுனா நதியிலையும் பண்ணலாம்.
கரும்பு ஜூஸ் எவ்வளோங்க? 20 rupees. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அலகாபாத்துலேருந்து கிளம்பிட்டோங்க. கயாவுக்கு போயிருந்தோம். கயாவில் சீதை வாழ்ந்த வீடு, அவங்க தீக்குளித்த இடம், இதெல்லாம் போய் பார்த்தோங்க. இந்த வீடு தான் சீதை வாழ்ந்த வீடுன்னு சொல்கிறாங்க. அங்கே நாங்கள் போயிருந்த போது அங்கே இருந்தவங்க அதை சொன்னாங்க எங்ககிட்ட. சீதை வாழ்ந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சிவலிங்கம் இருக்குதுங்க. சீதைக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த வளாகத்தின் உள்ளேயே பெரிய கார்டன் மாதிரி இருக்குங்க. அது எல்லாமே கயாவில் இருக்குங்க. இதுதாங்க கயா கோயில். கார்டில் ஃபோட்டோ எடுத்து அதுக்குள்ளே தான் அனுமதிக்கலைங்க. அதனால் வெளியில் இருந்து கோயிலும் கட்டியிருக்காங்க. இந்த சிவலிங்கமும் இருக்குது. செல்ஃபோனுக்கெல்லாம் உள்ள அனுமதி இல்லை, ஃபோட்டோவும் எடுக்கக்கூடாது. கயாவில் வந்து ராமர் பாதம் வச்சுருக்குறாங்க. இது பனாரஸ் பட்டுங்க. காசிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. இது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற மார்க்கெட்டுங்க. இங்கே நம்ம தேவையான பொருட்கள், பிரசாதங்கள்லாம் இந்த பகுதியில் நம்ம வாங்கிக்கலாம். வீடியோ சரியாக எடுக்க முடியல, அவசரமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தோம், டைம் இல்லாததுனால. இன்னொரு தடவை மறுபடியும் காசிக்கு போக வேண்டியது வரும். அப்படியே போகும்போது உங்களுக்கு நான் ப்ராப்பராக எடுத்து போடுறேன். சிவாய நமக. ஓம் நமச்சிவாயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.